14வது பாடல். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கேற் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். உங்களுடைய பின்புற தோட்டத்தில் இருக்கக்கூடிய தடாகத்தில் இருக்கக்கூடிய செங்கல் நீர் மலர்கள் வாய் நெகிழ்ந்து மலர ஆரம்பித்து விட்டன. கருணைதல் என்று சொல்லக்கூடிய ஆம்பல் பூக்களும் இரவில் பூத்தது இப்பொழுது முட்டுக்களாக வாய்கள் கூம்ப ஆரம்பித்து விட்டன. செம்மை நிறமாக மாறியிருக்கக்கூடிய உடைகளை அணிந்து கொண்ட பக்தர்கள் பலர் சங்கூதி கொண்டு நமது கண்ணனை தரிசிக்க கோவில் நோக்கி செல்கின்றார்கள். நீயோ நேற்று எங்களிடம் வாய் பேசினாய், உங்களுக்கு முன்னாலேயே எழுந்து நான் வந்து உங்களை எழுப்புவேன் என்று பேசினாய். இப்பொழுது நாணமில்லாமல் படுத்து கொண்டிருக்கிறாய். உன் நாணத்தை தவிர்த்து எழுந்திரு. வெட்டி பேச்சு பேசினேன் என்று நீ வெட்கப்படாத அளவுக்கு விரைவாக எழுந்து சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கும் அழகான கைகளையுடைய தாமரை மலர் போன்ற கண்களையுடைய அந்த கண்ணனை நான் அனுபவித்து நாமங்களை கூறி பாட வேண்டும். எழுந்திருந்து வாராய் என் தோழியே என்று இந்த 14ஆம் பாசுரத்தில் தாயார் அழைக்கிறார்.